ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நேற்று ஒரு வீடு கட்டின வீடியோ ஒன்று போட்டேன். எடப்பாடி பக்கம், தாரமங்கலம் எடப்பாடி பக்கம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். வீடு கட்டுற சம்மந்தமாக நான் ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்ம் நல்லா போடுவேன், வேலை நல்லா செய்வேன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் வீடு நல்லா கட்டுவேனா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க முழுசாக போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாரமங்கலம் எடப்பாடியிலேருந்து நான் எடப்பாடி வீடு வேலை செய்யும் போதே தான் பக்கத்தில் தாரமங்கலத்தில் ஒரு ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்மு வாட்டர் பிளாட்ஃபார்மோட ஒரு வேலை ஒன்று வந்துச்சு. அது முழுக்க முழுக்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஒரு 8.5 லட்ச ரூபாயில் டோட்டல் கம்பெனி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது நிறைய பேர் நான் 15 லட்ச ரூபா வரலையும் 16 லட்ச ரூபா வரலையும் கம்பெனி வச்சுருக்கேன். ஆனால் அந்த 8.5 லட்ச ரூபாயில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் போய் முழுசாக வீடியோவை பார்த்தா தான் தெரியும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். 8.5 லட்ச ரூபாயில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதே நான் இங்கே நான் தாரமங்கலத்தில் நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். வேலை எல்லாமே முடிஞ்சுது. வேலை முடிஞ்சு அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. அந்த பூச்சி போட்ட அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு முழுசாக நீங்கள் கல் ஃபுல்லாக அடித்து லாட் பண்ணுங்கள், அப்போ வீடியோ எடுத்து எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் வேலை முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. இப்போ ஃபுல்லாக முழுக்க கல் ஃபுல்லாக அடித்து லாட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் நம்ம பூச்சி போட்ட வீடியோவில் மிஷினரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல் லாட்டு வரலையும் எல்லாம் முழுசாக வீடியோ கவர் பண்ண போகிறோம். களம் என்ன சைஸு, எந்த மாதிரி பண்ணியிருக்கு, என்ன மிஷின் போட்டிருக்கு, எல்லாமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவே மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 9 நிமிஷத்துக்குள்ளே வரும். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு, நான் தயவு செஞ்சு கேட்குறேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் பக்கம், இப்போ 2.5 வருஷம் மேலே ஆகிடுச்சு. இன்னும் நான் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் கூட வாங்க முடியல. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். எப்படி உங்களுக்கு வெறும் ஆலோ பிளாக் சம்மந்தமான வீடியோ மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை மிஷினரிஸ் எல்லாமே நான் வீடியோ போட போகிறேன். அதுக்காக தான் நான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ முழுக்க யூடியூப்புக்கு என்னென்ன வீடியோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றி எத்தனை வீடியோ, எத்தனை மிஷினரிஸ் இருக்குது, எத்தனை விதமான மிஷினரிஸ் வைக்கலாம், கோயம்புத்தூரில் என்னென்ன மிஷினு, என்னென்ன ரேட்டில் என்னென்ன மிஷினு, எத்தனை கம்பெனி வைக்க முடியும் அப்படின்றத ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, டெய்லி ஒரு வீடியோ போட போகிறேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, மிஷினரி சம்மந்தமாக என்னென்ன வீடியோ பார்க்கணுமோ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இன்றைக்கி தாரமங்கலம் ஆலோ பிளாக் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கம்பெனி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, தாரமங்கலத்துலேருந்து மேச்சேரி போகிற ரூட்டில், மேச்சேரி தாரமங்கலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா குள்ளானூர். குள்ளானூர் ஒரு 4 கிலோமீட்ரு உங்களுக்கு தாரமங்கலத்துலேருந்து. ஃபுல்லாக டோட்டலாக வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. பைப்பு போட்டு அன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக பைப்பெல்லாம் போட்டுட்டு பாருங்கள். இது 3 பிளாட்ஃபார்மு. இது கல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 700 கல் அடிக்கிற மாதிரி பிளானு. இது 3க்கும் தனித்தனியாக ஒரு கம்பெனியில் நீங்கள் பைப்பு போடுறதை காட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு மாதிரி பிளான் பண்ணி போடணும். இது பாருங்கள், 3லேருந்து வெளியே அதுக்கப்புறம் நம்ம தொட்டிக்கு போகணும். ஒரு தொட்டிக்கு ஒரு மாதிரி அமையும். இது நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரே மாதிரி வராது, அடுத்த பிளாட்ஃபார்மில் மாறி வரும். காரணம் என்னென்னா, அந்த இடங்க எப்படி இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, அதுக்கு என்ன சைஸ் பைப் போடணும், இது எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் இதில் பார்த்துட்டு நீங்கள் பைப் போடுறது கஷ்டம்தான். அதனால் மாறும். ஒரே மாதிரி இதே மாதிரி பிளான் பண்ணிட முடியாது. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ இன்ஜினியரிங் மிஷினு, கோயம்புத்தூர். இது நம்ம கொஞ்ச நாளாக நம்ம இந்த கம்பெனியில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இது ஒரு 4 மிஷினு இந்த கம்பெனியில் எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டில் வேறு கம்பெனி மிஷினை எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்குறது வேணும்ல. அதனால் இதில் முக்கியமாக எனக்கு இந்த கம்பெனியில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பேர் பார்ட்ஸுங்க எல்லாமே கம்பெனி பேர் பார்ட்ஸு, லோக்கல் எதுவும் கிடையாது. இது நீங்கள் அந்த மிஷினு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், ஆயில் என்ன கேஜ் ஆயிலு, இது சம்மந்தமாக எல்லாமே அதில் இருக்கும். இது உங்களுக்கு தெளிவாக இருக்குது. முக்கியமாக எது ஒரு டவுட் அப்படின்னாலையும் ஃபோன் பண்ணால் நம்ம மேனேஜர் எடுத்து பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள், முக்கியமாக எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள். மோட்ரு பார்த்திங்கன்னா கம்பெனி மோட்ரு, இதுவும் ஒரு காரணம். இதில் ஃபேர் பார்ட்ஸுங்க நம்மளுக்கு முக்கியமாக இந்த பம்பு மோட்ரு, இது ரன்னிங் மோட்ரு, இது எல்லாமே கம்பெனி மோட்ரு வருது. இந்த வைப்ரேட்டர் அவங்க ஸ்ரீ இன்ஜினியரிங்கோட ஓன் மோட்ரு. இது உங்களுக்கு சென்டரில் வர இது மோட்ரு 1 HP போட்டுங்கிறாங்க இவங்க. மாம்பழம் நிறைய கம்பெனியில்
அரை ஹெச்பி தான் போடுவாங்க. இது வந்து 1 ஹெச்பி போட்டிருக்காங்க. இது வந்து பேக்கில் இருக்கிற மோட்ரு வந்து 2 ஹெச்பி தான் எல்லோரும் போடுவாங்க. இதில் 3 ஹெச்பி போட்டிருக்காங்க. இது வந்து டோட்டலாக மிஷினுங்க எல்லாமே. நீங்கள் ஒரு 4-5 கம்பெனிக்கு போய் சுற்றி பார்க்குறீங்க. நான் வந்து இந்த கம்பெனியில் எடுங்க அந்த கம்பெனியில் எடுங்கன்னா எதுவுமே நான் சொல்லலை. எனக்கு எது என்னென்ன பேர் பார்ட்ஸ், இது வந்து பம்பு நான் இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, அது வந்து பம்பு. இது எல்லாமே எழுதிக்கங்க. அடுத்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் நீங்கள் சுற்றி பார்த்து பண்ணுறதா இருந்தால் வேறு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இதை எல்லாமே என்னென்ன பேர் பார்ட்ஸ் போட்டுங்கிறாங்கன்னு ஒரு நோட்டு எடுத்து எழுதிக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் முதலீடு போடுறோம். அதுக்கப்புறம் வேறு கம்பெனி நீங்கள் போய் பார்க்கும்போது இதுலேருந்து என்ன மாறுபடுது அதில் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுக்கும் அதுக்கும் அவங்க ரேட்டு அவங்க குறைச்சி கொடுக்குறாங்கன்னா யாரும் சும்மா ஒன்று கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பாருங்கள், இந்த டை வந்து சேனல் போட்டிருக்காங்க. சேனலு கிட்டத்தட்ட 5 இன்ச்சு சேனல் சேனல் போட்டிருக்காங்க. 4 இன்ச்சுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஆங்கிள் வரும். ஆனால் நிறைய கம்பெனியில் இன்னும் எல்லா ஆங்கிள் தான் போட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே இதில் ஒரு சேஞ்ச் வேணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணாங்களோ அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கம்பெனியை. அப்படி இல்லாமல் இதில் என்னென்ன பண்ணணும், இதில் என்னென்ன கஸ்டமர் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த வந்து பார்த்திங்கன்னா வெளியே களை உழும். அதுக்காக அந்த இதில் வந்து டையில் வெளியே களவு போகாமக்கிறதுக்கு அந்த எல் வளைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில். இது வந்து உங்களுக்கு 3/4 மூட்டை மிக்சர் மிஷினு. இதுவும் உங்களுக்கு வந்து கம்பெனி மோட்ரு. எல்லாமே உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும். கார்டு கொடுத்துருவாங்க. இந்த மோட்டருங்களுக்கு மட்டும் தனியாக கார்டு வந்துடும். நீங்கள் உங்கள் ஊர்லேயே சர்வீஸ் பார்த்துக்கலாம். இது வந்து மோட்ரு கம்பெனி மோட்டருன்றதுனால நேரக்கு நீங்கள் கம்பெனிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஊர்லேயே பார்த்துக்கலாம். இது வந்து 3/4 மூட்டை களவு மிஷினு. நான் மாம்பழம் 1 மூட்டை போடுறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். இவர் ஓனர் இருந்துன்னு எனக்கு நான் அதிகமாக அடிக்க போகிறதில்ல, அதனால் எனக்கு 3/4 மூட்டையே போதும் அப்படின்னாரு. இந்த களவு மிஷினு உங்களுக்கு பெருசாக போடுற வழி நல்லது தான். இது வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து 6 கல் மிஷினுக்கு தான் இந்த சைஸ் வரும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோடு பிடிச்சிங்கன்னா ஒரு அடி கல்லாக இருந்தால் 2 டைக்கு கொட்டலாம். இது வந்து 4 வீலர் வண்டி ஒன்று வாங்கி கொடுத்தேன். 2 வீலர் வண்டி வந்து 2 வாங்கி கொடுத்துங்கிறேன். அந்த களவு மட்டம் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். இவர் தான் ஓனரோட அப்பா. பரவாயில்ல, எல்லாமே பெங்களூரில் வேலை செஞ்சுருந்தவங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே பெங்களூரில் இருந்தவங்க. இப்போ வந்து நம்ம ஊர்லேயே 2 பசங்களாட்டுங்குது. சின்ன பையனுக்கு பெரிய பையன் வந்து தனியாக இருக்கார். அவரோட சின்ன பையன் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கார். இது வந்து சொந்தமாக நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு கேட்டாங்க. அதனால் நம்ம போய் பார்த்துட்டோம். நல்லா வந்திருக்கு. முக்கியமாக உங்களுக்கு அதிக நாள் இழுக்கலை, சிம்பிளாக முடிச்சிட்டோம். இது முக்கியமாக நான் இன்னும் சைஸ் சொல்லலை. இந்த களத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 அடி 12 அடி ஒரு களம். அந்த மாதிரி 3 களம் போட்டிருக்கேன். ஒரு 36-37 அடிக்கு உள்ளே வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று நான் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ எடுத்து கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் பக்கம் ஆகிடுச்சு இந்த பூச்சி போட்டு. நான் வந்து கல் ஃபுல்லாக அடித்து லாட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கல் பார்த்திங்கன்னா நல்லா லாட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் தான் நான் இந்த திரும்பவும் வீடியோ எடுத்து இந்த பழைய வீடியோவெல்லாம் சேர்த்து நான் போட்டிருக்கேன். முக்கியமாக அவங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுன்றது அது ஒரு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு சும்மா படிச்சுட்டு வேலை செய்கிறவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காசு கட்டி ஏமாறுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டுலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எதுனா ஒரு கம்பெனி வச்சு கொடுத்தா அதை வச்சே பிழைக்கலாம். கல் வந்து பாருங்கள், நல்ல நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரோ மோட்ரு. இந்த மிஷினு பெல்ட் கிடையாது. உங்களுக்கு 3 ஹெச்பி பேக் சைடில் வந்துடும். சென்டரில் மோட்டர் வந்து 2 ஹெச்பி வந்துடும். வைப்ரேட்டர் மட்டுமே உங்களுக்கு 5 ஹெச்பி இந்த வைப்ரேட்டர் வரும். இது இப்போ கல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். சும்மா இது வந்து அடிக்க தேவையில்லை. 3 வைப்ரேட்டர் மாடலு. ஆனால் மோட்ரு வந்து 2 மோட்ரு தான் இருக்கும். ஆனால் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பி வந்துடும். இந்த ஹெச்பி தான் இப்போலாம் அந்த மோட்டரை பொறுத்து ஹெச்பியில் பிரிச்சிக்கலாம். 5 ஹெச்பி வைப்ரேட்டர் மட்டும். இப்போ நீங்கள் கேட்குறது 3 வைப்ரேட்டர் இருந்து கேட்குறத விட எத்தனை ஹெச்பி வைப்ரேட்டர் போடுறீங்க அப்படின்னு கேளுங்க. இது வந்து பாருங்கள், ஒரு 2 மாதம் கழித்து அவர் ஃபுல்லாக லாட் பண்ணிட்டார். இது வந்து உங்களுக்கு லாட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பவும் போய் நம்ம 2 மாதம் கழித்து திரும்ப போயிட்டு இந்த எப்படி அடிச்சிருக்காங்க, கல் குவாலிட்டிலாம் எப்படி வந்திருக்கு, எப்படி ரன் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்து அவங்க ஃபோன் நம்பர் போட்டு போடணுன்றதுக்காக தான் எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ போடாமல். இப்போ வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 கல்லுக்கு மேலே அடித்து வச்சுருக்காரு. இது வந்து 4 இன்ச்சு கல். இந்த இதில் அடிச்சிருக்கிறது 4 இன்ச்சு கல் பாருங்கள். இது 4 இன்ச்சு கல்.
6 இன்ச்சு கல்லும் 4 இன்ச்சு கல்லு எல்லாமே மாற்றி அடித்து நல்லா லாட் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ போய் பார்த்து வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் முன்ன வீடியோ போடாதுதான். கல் நல்லாவே வந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு கல் வேணுன்றவங்க சேலத்துலேருந்து அவங்க சேலம் வரலையும் கொடுக்க முடியும். அந்த பக்கம் ஓம்பலூர், அதுக்கப்புறமா மேச்சேரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தாரமங்கலம் அங்கே வரலையும் அவங்களால கொடுக்க முடியும். அவங்க ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவங்க நம்பர் இது தான். இதை பார்த்து நீங்கள் நம்பரு அவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு டைரெக்டாக நேர்லேயே போய் வாங்கினாலும் சரி, அவங்க ஃபோன் பண்ணி வர வச்சாலையும் கொடுப்பாங்க. சேலம் வரலையும் கல் கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லாவே ஃபுல்லாக க்யூரிங் பண்ணி நல்ல கல் வேணும், இல்லை நம்ம குமார் நான் போட்டு கொடுத்த கம்பெனி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, நம்ம இந்த பக்கம் எதனா போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி போயிட்டு பார்த்து கல் வாங்கிக்காங்க. இல்லை என்னை பற்றி அவங்ககிட்ட எதுனா விசாரிக்கணும், இல்லை எதுனா எப்படி வந்திருக்கு, களம் எப்படி போட்டு கொடுக்குறாங்க, எப்படி அப்படின்ட்டு நம்ம ஆலோ பிளாக் கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்களும் அவங்ககிட்ட விசாரித்து நீங்கள் போய் கம்பெனியை பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். நான் கம்பெனி போட்டு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.